போன வாரத்துல நாம தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் என்னங்கிறத பார்த்தோம். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது போன வாரம்? தாவீது சும்மா அப்படியே வெற்றி வாகை சூட்டி கொண்டு போகல. ஃப்ரம் டே ஒன் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வாலிப வயதுல 15 வயசுல அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண நாள்ல இருந்து தாவீதுடைய வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. நிறைய போராடிய தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய போராட வேண்டியதா இருந்தது. ஒரு நாள் சமாதானமா இருக்கும், அடுத்த நாள் என்ன பண்ணுவான், தன் ஓட வேண்டியதா இருந்தது. சவுலுக்கு பயந்து ஓடணும், சொந்த மகனாகி அப்சலோமுக்கு பயந்து ஓடணும். இப்படி பல நாட்கள், பல வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஓடுகிறவனா இருக்கிறான். தன் உயிரை காத்து கொள்வதற்காக, தன் குடும்பத்தாருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் ஓடுகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தாவீது இந்த தெல்லு பூச்சியை நீ சாகடிக்கிற சவுலே, நீ இவ்வளவு 3000 பேரோட வர. சோ தேவன் அந்த ஓடுகிற ஓட்டத்துல தேவன் பாதுகாக்கலன்னா தாவீதால பாதுகாத்து கொண்டு இருக்க முடியாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சவுல் துரத்திட்டு வரான், எல்லாரும் என்ன பண்றாங்க, இவன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், அவன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், எல்லாம் நைட் ஆயிடுது, படுத்துடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன பண்ணாராம், சவுலுக்கும் அவன் டீமுக்கு அயர்ந்த தூக்கத்தை வர வச்சுட்டாராம். சவுலுடைய தாவீதுடைய ஆட்கள் வந்து அந்த கூடாரத்துக்குள்ள அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஒண்ணு இருக்கிற அந்த தண்ணி குவலை எடுத்துட்டு வர்றது கூட என்ன ஆகல, சவுலுக்கும் அவன் டீவனுக்கு அப்னோர் இருக்கிறான். அப்னோர் எப்படின்னா விழிப்புள்ளவன், ஒரு ஆர்மர் மாதிரி. அவன் தன்னுடைய ராஜாக்கு எந்த தீங்கு வராது உயிரை பணயம் வைத்து காக்கிறவன். அவன் என்ன பண்றான், அப்னோர் தூங்கி விடுகிறதை நாம் பார்க்கலாம். தூங்கி விடுகிறான். கர்த்தர் காரணம் என்னன்னா, தேவன் ஒரு மனுஷன் மேல கண் போட்டுட்டார்னா, ஒரு மனுஷனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டார்னா, ஒரு மனுஷனை கொண்டு இவன் செய்வான் என் வேலையை. தாவீதுக்கே அவ்வளோ கிருபையை தேவன் கொடுத்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அவன் இருதயத்தை பார்த்தாரு. சவுலுடைய இருதயத்தை பார்க்கிறாரு, தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. தாவீதை பார்த்து சொல்வான், என்ன பண்றான், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான், இவன் நான் விரும்பினதெல்லாம் செய்வான். அப்போஸ்தலர் 13 நாம படிக்கிறோம், நான் விரும்பினதெல்லாம் தாவீது செய்வான். ஆனா சவுல் எப்படி இருக்கிறாங்க, தேவன் சொல்றார், இவன் பண்ற செய்கையை பார்த்து என் இருதயத்துக்கு விசனம் உண்டாயிருச்சு. ஐ ஃபீல் சாரோ, இவனை ராஜாவாக்குனதுக்காக. ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசமே. அப்போ ஒருவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சுட்டா, கர்த்தருடைய கண்ணு அவன் மேல இருக்கும். அவனை கொண்டு போகவே, எங்க கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகிற வரைக்கும் அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குகிறதிலும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நினைச்சுக்காதீங்க சும்மா வை காடு நான் பிரச்சனை போராட்டம் வரும்போது ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த உபத்திரவம், கேள்விக்கு பதில் இருக்காது. தாவீதுக்கு பதிலே கிடையாது. தாவீதுக்கு பதிலே கிடையாது. சில நேரத்துல நீங்க 1 சாமுவேல்ல படிச்சீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா வேஷம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவனுக்கு. என்னங்க, பைத்தியக்கார மாதிரி நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கலாய்கிறான். அதனால்தான் போன வாரத்துல நான் சொன்ன தாவீதுடைய ஒரு பாகத்தை பாக்குறான், தேவனுக்கு ஏற்றவன் இதெல்லாம் பண்ணான். ஆனா எத்தனை உபத்திரவத்தின் பாதையில கடந்து போனான்னு கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு காட்ட ஆரம்பித்தேன். ஆமென். சங்கீதங்கள்ல அது எழுதப்பட்டு இருக்குது. God never hided it. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவ்வளோ துன்பங்கள், துயரங்கள். சவுல் ஒரு பக்கம் துரத்துறான், தாவீதுக்கு முன்னாடி முன்னாடி உயர்த்தினவங்க பின்னாடி தூற்றுகிறதை பார்க்கலாம். முன்னாடி தாவீது உண்மை போல யாரும் இல்லை, தாவீதுக்கு பின்னாடி என்ன பண்ணா, இங்க வந்துட்டு போனா இவனை போட்டு தள்ளிருங்கண்ணா. சோ அதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. அந்த நேரத்துல அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய எல்லாமே எது இருந்துச்சுன்னா, கர்த்தர் தான்
அவன் அதுதான் சொல்றான், கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? கண்மலையா இருக்கிறாரு, என் கேடகமா இருக்கிறாரு, என் துரகமா இருக்கிறாரு, என் ரட்சணிய கொம்பா இருக்கிறாரு, என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த தேவனை நான் துதிப்பேன். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல தாவீது அப்படித்தான் சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 18:1-2. கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஏன் அன்பு கூறுவேன்? கர்த்தர் எனக்கு எப்படி இருக்காரு? கண்மலையும் என் கோட்டையும், படிங்க, என் ரட்சணிய, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். இதுதான் தாவீதுடைய கன்ஃபெஷன். என்னங்க, இவ்வளோ உபத்திரம், இவ்வளோ பாடு, அத நடுவுல தேவன் அவன் பார்க்கும் போது என்ன சொல்றான்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். நீர் எனக்கு யாரா இருக்கிறீங்க ஆண்டவரே? என் கண்மலையா இருக்கிறீங்க, என் கோட்டையா இருக்கிறீங்க, என் துருகமா இருக்கிறீங்க, என் ரட்சணிய கொம்பா இருக்கிறீங்க, என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீங்க. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு வேற யாரும் இல்ல. எவ்ரி டிசைபிள் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இதுதான் இருக்கணும். என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீங்க தான் என்ன பண்ண, என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. நிறைய நேரத்துல இந்த உலகத்தின் கவலைகளும் உலகத்தின் காரியங்களும் நாம முன்னேற முடியாதபடி தேவன் வைத்திருக்கிற மகிமையானவைகளை நாம பெற்றுக்கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாமே தள்ளி போய் விடுகிறோம். Amen. God knows your situation. Amen. சில நேரத்துல சில காரியங்களை நம்முடைய பார்வையில், இப்பயும் சொல்றேங்க, எல்லாருக்கும் வரக்கூடிய தீமையில ஒருத்தருக்கு வந்து அது நல்லா தெரியுறதா சரித்திரம் கிடையாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இந்த உபத்திரம் வந்துருச்சு, இந்த வேதனை வந்துருச்சு, இந்த கஷ்டம் வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நடக்கிறது நல்லது நடக்கிறது போல தோணுது, நடக்கல. சரி, இப்படிதான் நம்ம சொல்லி கொண்டு இருப்போம். பட் நோ ஒன் நோஸ் வை God has allowed. ஏன் தேவன் அதை அனுமதிச்சார்? அதை அனுமதிக்கும் போது தேவன் என்ன பார்க்கிறார்? உங்களை என்னையும் கவனிச்சு உத்து கவனிக்கிறார். நீங்களும் நானும் இந்த சூழ்நிலையில கடந்து போகும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? why God is why, எதற்கு தேவன் அதை அலோவ் பண்றாரு? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம்னா, God doesn't do anything or doesn't allow anything நம்முடைய வாழ்க்கையில ஏதோ நீ கஷ்டப்படணும்னு அனுமதிக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஏன் உபத்திரம், ஏன் துன்பம் எல்லாம் வருது தெரியுங்களா? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 1, 2, 3 3 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1. யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, சோதனைங்கன்னா இங்க நாம என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாத்துக்கும் தமிழ்ல சோதனைன்னு வச்சுட்டாங்க. டெம்டேஷனுக்கும் சோதனை, ட்ரையல்ஸுக்கும் சோதனைன்னு தமிழ்ல எழுதிட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுதுங்க? இது வந்து நமக்கு இருக்கிற ட்ரையல்ஸ், உபத்திரவம், பாடு, பிரச்சனை. என்ன சொல்ற? நீங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இட் டசன்ட் மீன் நீங்க இட் வில் கம். உங்க வாழ்க்கையில அகப்படக்கூடிய ஒரு காலம் வரும். பைபிள் சொல்லுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குதான். ஆமென். ஹல்லேலூயா. சோ மழை காலம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன இருக்குதுங்க?
ஏதோ ஒரு காலம் வரப்போகிறது. வெயில் காலம் வந்த முடிய நேரத்துல ஆண்டவர் அவருடைய ஞானம் பாருங்க. வெயில் காலம் முடிஞ்சவன ஒரு குளிர் காலத்தை கொடுக்கல. வெயில் காலம் முடிஞ்ச மாத்திரத்துல மழை காலத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏங்க? வெயில் காலத்துல வெயில் அடிச்சு தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, வெயில் காலத்துக்கு அப்புறம் பனி காலத்தை கொடுத்தா ஒத்து வராது, அதனால என்ன பண்றேன், மழை காலத்தை நான் கொடுக்கிறேன். மழை வரும்போது காய்ந்து விழுந்து செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். ஆஃப்டர் சம்மர் வின்டர் வந்துச்சுன்னா ஒன்னும் உயிர்ப்பிக்கப்படாது, இருக்கிறதும் கொட்டிரும். God by his wisdom. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க, ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே சீசன்ல போவீங்க நினைக்காதீங்க. அடுத்த சீசன் வரும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன பண்றாருங்க, எதையோ ஒன்னு உயிர்ப்பிக்கிற சீசன் தான் வரும். கர்த்தர் அடுத்த ஒரு சீசனுக்குள்ள நம்ம கொண்டு போறாருன்னா அது நீ இன்னும் ஏதோ எப்படி இருந்துட்டு போகிறதுக்கு அல்ல, உபத்திரவத்தில் அல்ல, கஷ்டத்தில் அல்ல. அந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ அதோட என்னங்க, ஒரு சீசன் முடியும் போது துக்க நாட்கள் முடிந்து போகும். அடுத்து என்ன பண்ணுவாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சீசன் காலங்கள் நமக்கு இருக்கிறது. இயற்கையாய் நம்ம காலத்தை பார்க்கும் போது வெயில் வந்தா எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறோம். வெயில் காலத்துல எத்தனை பேர் அப்பா என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். நேரம் ஃபேன் கீழே ஓடுவோம், இல்ல ஏசி இருந்தா ஏசிய போட்டுட்டு உட்காருவோம். ஒருத்தரும் வெயில்ல ரோட்ல நடக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. கார்ல டிராவல் பண்ணா ஏசி போட்டுக்குவோம். ஏன்? அந்த உஷ்ணத்தின் தாக்கம் நமக்கு என்ன இருக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. ரைட்? அதே குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம், எங்க ஓடுவோம், கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்குமே, கொஞ்சம் வெயில் இருந்தா நல்லா இருக்குமே, வெயில்ல கொஞ்ச நேரம் நின்னு கொஞ்சம் சூடு ஏத்திக்கலாமே, விட்டமின் டி கொஞ்சம் கொண்டு வரலாமே. ஹல்லேலூயா, சம்மர் சீசன்ல எக்கச்சக்கமான விட்டமின் டி ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒருத்தரும் யாரும் ஏத்துக்கிறது இல்ல, வேணாம் வேணாம் வேணான்னு ஓடுறோம். வின்டர் சீசன்ல விட்டமின் டி இல்ல, ஆனா விட்டமின் டிக்கு ஓடுகிற கூட்டம் தான் நாம. ஆண்டவர் அந்தந்த சீசன்ல அதை வச்சிருக்கிறாரு. அந்த சீசன்ல அதை திரளாய் கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் வாழ்வதற்கும் அவர் நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் ஆகல. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அந்த சீசனை எந்த மனுஷனாலும் மாத்த முடியாது, பிசாசால மாத்த முடியாது. கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சீசன் வழியாய் நீங்களும் நானும் கடந்து போகணும். அதான் இங்க யாக்கோபுல சொல்றாரு, என்னன்னு, நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசமானது, உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகவும் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்றாரு, உங்க உபத்திரவத்தின் பாதை எதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்றாராம்? அவர் சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, when troubles come your way, consider it as an opportunity for great joy. கன்சிடர் பண்ணுமா, யோசிப்பா. நமக்கு ஒரு உபத்திரம் வந்தா அடுத்து என்ன வருதுங்க, உபத்திரவத்தின் நடுவில் என்ன வருது, உபத்திரம் வந்த உடனே என்ன வருது, என்ன வருது, உபத்திரம் வந்த மாத்திரத்துல அதை எப்படி வெளிப்படுத்துறது தெரியுமா, நம்ம அழுது. இங்க ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்லுது, உங்க உபத்திரம் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ண, ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ். இங்க என்ன சொல்றாரு, பலவிதமான சோதனைகளில் நீங்க அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமா என்றோம், எத்தனை பேர் சந்தோஷமா என்றோம்?
நாம சொல்றது ஐயோ, நம்ம ஜெபிக்கிறது கூட இப்படிதான். ஆண்டவரே இந்த கஷ்டம் வேணாம், இந்த உபத்திரம் வேணாம். நாம ஒவ்வொரு முறை ஜெபிக்கிறத யோசித்து பாருங்க. நாம மிஷினரிகளுக்கு ஆண்டவரே அவங்க அடிப்படக்கூடாது, சபை அடிக்கப்படக்கூடாது, ரைட்? இப்படிதானே ஜெபம் பண்றோம். பவுல் ஒரு நாள் எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்ல. பவுல் சொல்றாரு, எனக்கு வாசல்கள் திறப்பதற்காக ஜெபம் பண்ணுங்க, தைரியத்தோட நான் சுவிசேஷத்தை சொல்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களை திருச்சபைக்கு சொல்லுவதற்காக எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பவுல் அத்தனை உபத்திரம் பாடுகள் வழியாய் அவர் சொல்லுவார், என்ன அடிச்சாங்கப்பா, யூதர்கள் முறையின்படி அடிச்சாங்க, மிலாறுகளால் அடிச்சாங்க, கல்லெறியப்பட்ட எல்லாம் நடந்தது. ஆனா பவுல் ஒரு நாளும் ஐயோ என்ன இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. மாறாக எப்படியாச்சும் நான் சுவிசேஷத்தை கொண்டு போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாம ஜெபிக்கிறது நம்முடைய ஜெபத்துல எப்படிதான் இருக்கு. ஆண்டவரே மிஷினரி அடிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது, அவங்களுக்கு துயரம் வரக்கூடாது. பைபிள் அப்படி சொல்லி கொடுக்கலையே, பைபிள் அப்படி சொல்லி கொடுக்கலையே. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்படுமா? நீ உபத்திரவம் வேணாம்னு சொன்னேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உபத்திரவத்துலதாமா உன்னை இந்த உபத்திரவத்தின் குகையில என்ன பண்றேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெள்ளியை புடமிடுகிறது போல நான் புடமிட தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ அக்கினியில சோதிக்கப்படும்படியா நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ சோதிக்கப்பட்ட பிறகுதான் நீ பொன்னாய் விளங்குவாய் என்று நான் தெரிந்திருக்கிறேன். Don't despise. உபத்திரவத்தின் பாதையில போகும்போது, நீங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, உங்கள் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, சோதனை எதுக்கு வருதுங்க? எதுக்கு வருது? உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ண வருது. உங்க விசுவாசம் ஜெனியூனா இருக்குதா, உண்மையா இருக்குதா, இல்ல காற்று பறக்கடிக்கிற பதற போல உபத்திரம் வந்த மாத்திரத்துல வேணான் ஓடுகிற ஒரு அனுபவத்துல இருக்கிறோமா? விசுவாசத்துக்கு பரீட்சை இருக்குது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், அந்த விசுவாசத்துக்கு டெஸ்ட் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அந்த விசுவாசத்துக்கு சோதனை இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், அந்த விசுவாசத்துக்கு சோதனை இருக்கிறது. சோதிக்கப்படாத விசுவாசம் யூஸ்லெஸ் விசுவாசம். Your faith has to be tested. கையெல்லாம் உயர்த்தாதீங்க. எத்தனை பேருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இருக்குது? ஹல்லேலூயா. நான் எப்பயும் சொல்றேன், அந்த விசுவாச பாதையில நிச்சயமா சொல்றேன், நாம ஒருத்தருக்கும் பிடிக்காது. பட் யூ வில் பி டெஸ்டட். சோதிக்கப்படும். சோதனை இல்லாத விசுவாசம் தேவன் சொல்லுவாரு வர்த்லெஸ். அப்ப இங்க என்ன சொல்றாருங்க, நீங்க பலவிதமான சோதனைகள் பலவிதமான ட்ரையல்ஸ் இருக்கட்டும், பலவிதமான ட்ரபிள்ஸ் இருக்கட்டும், ட்ரையல்ஸ் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் a trial in your life. ஜெபிக்கணும்னு நினைப்போம், ஜெபிக்கணும்னு நினைப்போம், தூங்குவோம். ரைட்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதனை, your prayer life is tested. எப்படி தெரியுமா? ஏன் தூங்குறோம் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்குது?
Everything there is a test. உங்க ஃபெய்த்துக்கு டெஸ்ட், உங்க பிரேயர் லைஃபுக்கு டெஸ்ட். கர்த்தர் கொடுக்குறோம் பாருங்க, காணிக்கை, தசம பாகம், ஊழியம், இது கூட டெஸ்ட் இருக்குது. நினைச்சுக்காதீங்க எதுக்குமே. எல்லாத்துக்கும் ஆண்டவர் டெஸ்ட் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்ல ஒண்ணுதான் போன முறை பார்த்தோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோங்க? அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலன் கொடாம போனாலும், மந்தையில ஆடுகள் இல்லாம போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், ஒண்ணுமே இல்லாம போனாலும், தீர்க்கதரிசியுடைய அறிக்கை நாங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அதுதான் டெஸ்ட். ஒன்னும் இல்லைங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எனக்கு பாடுறதுக்கு பேர இல்ல, ஜெபத்துக்கு பேலன் இல்ல, ஒண்ணும் இல்ல. I have nothing to give to God. ஏதாச்சும் இருந்தா தானே கர்த்தர் கொடுக்க முடியும். ஏதாச்சும் இருந்தா தானே கர்த்தர் கொடுக்க முடியும். அத்தி மரம் இருந்தாதான். அத்தி மரத்துல அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலன் கொடாம போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாம போனாலும், கிடையில இல்லாம போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாம போனாலும், அப்ப என்ன சொல்லுதுங்க? இல்ல 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 இல்ல, ஒன்னும் இல்ல. ஒண்ணுமே இல்லைனாலும் என் மனசு எப்படி இருக்குதுங்க? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா. என் கைக்கு வர வேண்டியது நழுவி போதுங்க. நான் என்ன பண்றேன்? பரவாயில்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே. நான் கர்த்தருக்குள் உன் விசுவாசத்தின் பரீட்சையானது என்னவா? பொறுமையை உண்டாக்கும் என்று மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. You have an exam, you will be tested. அந்த டெஸ்டுக்குள்ள நாம் விருப்பத்தோட போகிறோமா, வெறுப்போட போகிறோமா தான் கேள்வி. Everybody will be tested. Everybody will be tested. டெஸ்டுக்குள்ள கொண்டு போகாத ஒருத்தரும் இல்ல. அந்த டெஸ்டுக்குள்ள போனவங்க வெளியே எப்படி வராங்கன்றதுதான் கேள்வி. அந்த டெஸ்ட்ல உள்ள போய் அந்த அக்கினியின் வழியில போய் வெளியே வரும்போது கனம் எங்க இருந்து உண்டாகுங்க? தேவன் கிட்ட இருந்து கனம் உண்டாகும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். யோசித்து பாருங்க அந்த வசனத்தை. 1 Peter 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும். இப்ப ஆண்டவர் எதை கம்பேர் பண்றாருங்க? நீங்க போட்டு இருக்கிற கோல்டு, சில்வரு, டைமண்டு, அவர் சொல்றாரு கம்பேர் டு ஃபெய்த். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு முன்பாக நீங்க இந்த அழிந்து போகிற எல்லா காரியம் வர்த்லெஸ் என்ற ஆண்டவர். அழிந்து போக, so my God, அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால சோதிக்கப்படும். எதுக்கு? பியூரிட்டிக்காக. எதுக்காக நெருப்புல போடுறாங்க?
அது பியூரிஃபை. நீங்க எப்படிதான் நெருப்புல போட்டாலும் அது கரைஞ்சே போனாலும் மறுபடியும் என்ன பண்ண, எடுத்தா கோல்டா தான் வராது ஆறுன பிறகு. என்ன ஒண்ணு, அந்த நெருப்புல எரிய 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 எல்லா டிராஸும் போயிடும், அசுத்தங்கள் போயிடும். அது கீழே போய் தங்கி இருந்தாலும் அதை எடுக்கும் போது பியூர் கோல்டா தான் வரும். அங்க என்ன சொல்ற, அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி சோதனை வருங்க? கோல்டை எப்படி பியூரிட்டி பார்க்கறதுக்கு நெருப்புல போடுறாங்களோ அதே போலதான் உங்க ஃபெய்த் எங்க போடுங்க, நெருப்புல போடுறது போலதான் இருக்கும். அக்கினியில உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு. மார்த்தாள் மரியாளுக்கு, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்ன, நாங்க இந்த பாதையில கடந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆண்டவரே, நான் ஏன் இப்ப அழுதுட்டு உட்காரணும்? ஒரே நம்பிக்கை எங்க அண்ணன், தம்பியோ அண்ணனோ சகோதரன், அவ்வளவுதான். எங்க நம்பிக்கை போச்சு, எங்க சந்தோஷம் போச்சு, எங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நமக்கு நிறைய நேரத்துல அதான், ஆண்டவர் இருந்திருந்தான்னா அப்புறம் எங்க போயிட்டாரு? வெக்கேஷன் போயிட்டாரா? நாம தான் அடிக்கடி வெக்கேஷன் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே கொஞ்ச நேரம் நீங்க இருங்க, நான் கொஞ்சம் போய் ஊர் சுத்திட்டு வந்துடுறேன். நம்ம போயிடுறோம், ஊருக்கு போறேன் ஆண்டவரே, நான் கொஞ்சம் போய் என் லைஃப் கொஞ்சம் என்ன பண்றேன், நான் உங்களை மறந்துட்டு அங்க போயிடுறேன். தேவன் போகிறது கிடையாது. we have a wrong thought. என்னன்னா, நான் இல்லாத போது நான் என்ன பண்றேன், தேவன் கூட இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. அப்ப இவங்களுடைய கன்ஃபெஷன் என்னங்க, நீர் இருந்திருந்தானால், if you had been here, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசுடைய பதில் என்னங்க, நான் இல்லாததுனால இப்ப என்ன பண்ண போகுதுங்க, என்னுடைய மகிமை வெளிப்பட போகுது. நாங்க இல்லாததுனால என்ன நடக்க போகுதுங்க, ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. இல்லாதது போல தோணுதா? உபத்திரம் வரும், பல காரியங்கள் உள்ள கடந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மகிமை நான் வெளிப்படுத்த போகிறேன். இங்க என்ன சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது யாருக்கு மகிமை? உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். யாருக்குங்க? the tested சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தான். நாம சோதனை மாத்திரம் பார்க்கிறோம். சோதனை முடிந்த பிறகு ஒரு மகிமை, ஒரு கனம், ஒரு மேன்மை வரப்போகிறது. அதை யாரும் கவனிக்கிறதுல, யாரும் சொல்லியும் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு மகிமை வரப்போகிறது. இயேசு சொல்லுவார் என்னன்னு, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அவர் வாசிங்க, எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, என்னங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.
Remember Christ. Remember Christ. நீங்க பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகவும் சந்தோஷமாக எண்ணுங்கள். There is a reward for every test. டெஸ்ட் முடிந்த பிற்பாடு ரிவார்டு. இந்த பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வரும், டெஸ்ட் வரும். டெஸ்ட் முடிஞ்ச பிற்பாடு என்ன இருக்குது? எய்தர் ரிவார்டு, அப்ரிசியேஷன், இல்லைன்னா திட்டு. ரெண்டும் இருக்குதா? ரைட். நீ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா மார்க்ஸ் கையிலே எழுதிடுவாங்க. எக்ஸலண்ட், வெரி குட். சரியா எழுதலைன்னா ஓரளவுக்கு எழுதியிருந்தா யூ கேன் டூ குட். இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணினா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா ஒன்னும் எடுக்கலன்னா வெரி பேட். ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா இட்ஸ் டவுட்ஃபுல் ஃபார் யூ டு பி ப்ரொமோட்டட் டு நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட். அப்போ எல்லா டெஸ்டுக்கும் எய்தர் ரிவார்டு இருக்குது, இல்லைனாக்கா டாமினேஷன் இருக்குது. யூ வில் பி ரிவார்டட். அந்த சோதனையை நம்ம சகித்து கொண்டா. நமக்கு சோதனை எல்லாம் ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லைங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது டெட் ஆப்போசிட். நீங்க பல விதமான சோதனைகள் அகப்படும் போது உங்க விசுவாசத்தின் பரீட்சை உண்டாக்கும் என்று உண்டாகும் என்று அறிந்து அதை மிகவும் சந்தோஷமாய் எண்ணுங்கள். ரிஜாய்ஸ். சோதனை வரும்போது என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. இந்த ரிவார்டு இருக்குது. அதுதான் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன பாக்குறோங்க? 3 பேரை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷேக், ஏபேத்நேகோ. இவங்க 3 பேருடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு என்ன ஒரு ஆசைங்க? அவன் சொன்னா I am the God of all the universe. அவன் என்ன பண்றான்? அவனை போலயே ஒரு கோல்டுல ஒரு பொம்மையை செய்யறான். பொம்மையை செஞ்சுட்டு என்ன பண்றான்? பாபிலோன் மாகாணத்துல நடுவுல கொண்டாந்து வச்சிடறான். அது எவ்வளவு உயரம்? கிட்டத்தட்ட 90 அடி உயரம். ரைட். 90 அடி உயரத்துல யோசித்து பாருங்க, அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்திருப்பான். கோல்டுலயே அவ்வளோ 90 ஃபீட் ஹைட் ஒரு சிலையை பண்ணி, ஒரு பொம்மையை பண்ணி பாபிலோன் மாகாணத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அவன் சொல்றான், எல்லாரையும் வாங்க, கம் கம் கம், எல்லாம் வந்துடுறாங்க. அபிஷியல்ஸ்ல இருந்து எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அவன் சொல்றான், அப்பா இப்ப வந்து நீங்க என்ன பண்ற? மியூசிக் கேட்க போறீங்க. ரைட். நாகஸ்வரம் கேட்க போறீங்க, ட்ரம்ஸ் கேட்க போறீங்க, கிட்டார் கேட்க போகிறீங்க, எல்லாம் கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. கேட்ட மாத்திரத்துல நீங்க என்ன பண்ணணும்? தாழ விழுந்து இதை பணிந்து கொள்ளணும். அதான் தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். நாம கூட நம்ம இன்னைக்கு பெந்தகோஸ்து சர்ச்சில் இதெல்லாம் நல்லா நடக்கும். என்ன சொல்லுங்க? என்ன நடக்கும்? ட்ரம்ஸு, கிட்டாரு, கீபோர்டு எல்லாம் டம்ம 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 டம்ம. சீனாய் மலையில தேவன் இறங்கினது போல, அக்கினி புலை சூழ் அக்கினி நடுவுல இறங்கினது போல எல்லாம் அடிக்கும். டன் உடனே என்ன பண்ணுவாங்க? ஆவியானவர் வந்துட்டாரு, எல்லாம் வணங்குங்க, எல்லாம் தொழுது கொள்ளுங்க, எல்லாம் வணங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் காப்பி அடிச்சுதான் நாம. ஹல்லேலூயா. சோ இங்க என்ன பண்றாங்க? நேபுகாத்நேச்சர் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டினா நீ பணிந்து கொள்ளணும். அப்ப அதுல யூதர்களும் இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? ரைட். ஈவன் தே வேர் தேர். அந்த பாபிலோன் தேசத்துக்காரன் விட்டுரு, அவன் he was இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இது போல அன்னைக்கு அதுல இந்த கூட்டத்திலே இருந்தாங்க. தானியேல் எங்க போனான்னு தெரியல. பட் இவங்க 3 பேரை குறிப்பிடுது. தானியேல் எங்கன்னா டூர் போயிருந்தாருன்னு தெரியல. என்ன நடக்குதுங்க? எல்லாம் வராங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் மாத்திரம். அப்படியா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கை கூட கட்டல. எல்லாரும் வணங்கும் போது
அவன் சொல்லிடுறான், எவ்வளவு தெனாவட்டா நிக்கிறான் பாரு. நம்ம சொல்றோம்ல, எவ்வளவு தெனாவட்டு. 3 பேர் நிக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் விழுந்து எல்லாம் சொல்றான். இவனுங்களுக்கு மாத்திரம் எவ்வளவு கொழுப்பு பாரு. அதுக்குள்ள ராஜாக்கு அங்கிருந்து ஸ்டேஜ்ல இருக்கிறான். தெரிஞ்சுச்சேன்னு தெரியல, போ காதல ஓதிட்டு வந்துட்டாங்க. உடனே கூப்பிடுறான், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ பின்னாடி இருந்தவனுக்கு முன்னாடி கூப்பிட்டான். முன்னாடி கூப்பிட்டு சொல்றான், இப்போ ஒன்ஸ் அகெயின் சேம் பேட்டர்ன். எல்லாம் மியூசிக்க அடிச்சு உச்சத்துக்கு போகும்போது எல்லாம் பணிந்து கொள்வாங்க, நீங்களும் பண்ண. அவன் சொல்றான், மறுபடியும் அடிச்சால் அவன் சொல்றான் ஒன்னும் கண்டுக்கல. அவன் இன்னும் கம்பீரமா நிக்கிறான். இப்ப பாக்கெட்ல கை போட்டு, இப்ப அவ்வளவு நேரம் எப்படி இருந்தான், இப்ப பாக்கெட்ல கை போட்டு ராஜாவை பார்த்துட்டு. ஒருத்தன் கர்த்தருக்குள்ள பலப்பட்டிருந்தா அவன் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். கர்த்தருக்குள் நீ வேர்கொண்டிருந்தா எதை குறிச்சு நீ யோசிக்க மாட்ட. கர்த்தர் இந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற நம்பிக்கை. சந்தோஷமா என்னங்க உங்க உபத்திரவத்துல. அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, அவங்க சொல்லுவாங்க, சாத்ராக், மேஷ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. 3 பேர் நிக்கிறான், எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான், ராஜா இது குறிச்சு நான் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நான் சொல்ல முடியாது. ஆனாலும் நீ கேட்கறதுனால சொல்றேன். என்ன சொல்றேன்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை நீ நெருப்புல போடுற அக்கினி சூளைக்கு நோ ப்ராப்ளம். எங்களை என்ன பண்ற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னும் ஒன்னும் நடக்கலங்க. அதுதான் ஃபெய்த், அதுதான் டெஸ்டட் ஃபெய்த். என்னங்க தேவன் பார்க்கிறார் பரலோகத்துல இருந்து, உனக்கு எவ்வளவு தில்லுப்பா, இவங்க எந்த மாதிரி பேசுறானுங்க. தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. Faith will talk faith. உள்ள விசுவாசம் தான் பேசும். உள்ள பயம் இருந்துச்சுன்னா அவிசுவாசம் வரும். உள்ள ப்ராப்ளம் இஸ் வித் இன்சைடு. யோசித்து பாருங்க, அங்க அக்கினி சூளை எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இங்க இவன் அக்கினி சூளை பாக்குறான், ராஜாவை பாக்குறான். ராஜா அக்கினி சூளைக்கு மேல கொதிச்சுன்னு இருக்குது இப்ப ராஜாவுக்கு. அவன் என்ன சொல்றான்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக தப்புவிப்பார். இதுதாங்க மெயின். விடுவிக்காம போனாலும் நாங்க அவர் விடுவிப்பாரு நான் சொல்றேன், விசுவாசிக்கிறேங்க. அவர் விடுவிக்கலனாலும், இந்த உபத்திரவம் மாறலனாலும், இந்த பிரச்சனை மாறலனாலும், இந்த கஷ்டம் மாறலனாலும், அவர் மாத்தாம போனாலும், என்னவா, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொருசிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. லெட் இட் பி நோன் நேபுகாத்நேச்சர். எங்களை ஆண்டவர் தப்புவிப்பாரு. தப்புவிக்காம போனாலும் நோ இஷ்யூஸ் ஃபார் அஸ். அடுத்த வசனம் சொல்லும், அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு ரொம்ப கோபம் வருது. 7 மடங்கு அக்கினி நெருப்ப போட சொல்றான். கொழுந்து விட்டு கத 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 கதன்னு எரியுது. ராஜாவுக்கு என்ன, அப்படி போட்ட உடனே அவன் பஸ்பமா எண்ணும், ஒண்ணுமே இருக்க கூடாது. அவனுடைய கோபம் உச்சத்துக்கு போயிருக்குது. நீ விசுவாசத்துல நிக்கும் போது பிசாசு உங்களை பார்த்து வெரி குட்னு சொல்ல போறானா? அவனுடைய கோபம் உச்சத்துக்கு போயிருக்கும் தெரியுமா? அவன் அப்ப அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான்னு கூட தெரியாம தான் பண்ணுவான் பிசாசு.
அவனுக்கு என்ன, ஜெயிச்சிட்டானே ஜெயிச்சிட்டானே ஜெயிச்சிட்டானேன்னு. அவன் கோபத்தின் உச்சத்துல இருக்குமா சொல்றான், பராக்கிரமசாலிகளை வாங்க, இவங்க 3 பேரை கட்டி கொண்டு போய் நெருப்புல போடுங்க. அப்போ யார் வந்தது சுமந்துட்டு போறதுக்கு? சாதாரணமான ஆளுங்க வரல. பாபிலோன்லயே தி ஸ்ட்ராங்கஸ்ட் ராஜாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா தெரிஞ்சவங்களை கூப்பிடுறான், கொண்டு தூக்கிட்டு போங்கடான்னு. தூக்கிட்டு போய் எங்க போடணும்? அக்கினியில போடணும். யோசித்து பாருங்க, நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஒரு ஸ்டவ் இருக்குது, இல்ல ஸ்டவ் விட்டுருங்க, நம்ம ஏதோ சமையல் பண்றோம், அடுப்பு வைக்கிறோம், அடுப்புல நல்லா கத கத கதன்னு எரியுது. எரியும் போது பக்கத்துல என்னன்னு ரொம்ப சந்தோஷமா போய் நிக்கிறோமா? என்ன பண்றோம்? கொஞ்சம் அந்த அண்ணல் அடிக்கும் போது அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடும், முன்னாடி போறது இல்லை. என்னுடைய தாக்கம் பெருசா இருக்குது. ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம தெரியாம ஏதோ ஸ்டவ்ல வைக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம், அந்த சூடு தெரியாம கை வச்சுட்டா எப்படி இருக்கிறோம்? எப்படி பண்றோம்? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றோமா? கையை உதறுவோம், தூணுவோம், யாரையோ ஒருத்தரை திட்டுவோம். ஏன் திட்டுறோன்னு தெரியாம திட்டுறோம். கை வச்சது நாம, சூடு பட்டது நாம, திட்டுறது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் பண்ணணும், தண்ணியை ஊத்தணும், ஏதோ பண்ணணும். அப்போ இந்த நான் 3 பேர் தூக்கிட்டு போறானுங்க. அப்போ எவ்வளவு மனசுக்குள்ள அவங்களுக்கு அனல் அடிச்சிருக்கும். அவங்க மேல போய் போட்டாங்க, இவன் 3 பேர் செத்துட்டாங்க. நெருப்புல போட்டவன் சாகல. டெஸ்டட் ஃபெய்த், அதுதான் சோதிக்கப்படுகிற விசுவாசம். நீ உறுதியா நின்னா நீ ஜெயிப்ப. தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். சோதிக்கப்படுகிற விசுவாசத்துல தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். என்ன நடக்குது? அப்போது நேபுகாத் நேச்சர் ஆகிய அக்கினி சூளையில நடுவில் விழுந்தார். அப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவோ போட்டோம், கட்டுண்டவர்களாக அக்கினில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவும் பிரத்யுத்தரம், ஆமா ராஜா. அவர் சொல்றார் அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுகிற லெவலுக்கு தான் God will show himself. அவங்க ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் தோடு தரிசனமானது போல, why don't you show yourself? அந்த அளவுக்கு நீ அக்கினிக்குள்ள போல, நான் வந்து என்ன பண்றது? என் தூதன் அனுப்புற பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நீ சோதிக்கப்படல. அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணல? உன் சோதனை வரும்போது சகித்து அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமவனுக்குள்ள வரல. You're just trembling. வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்ற ஆண்டவர் சொல்ற, இதுக்குள்ள நீ இந்த என்ன பண்ணணும்? நீ தண்ணீருக்குள்ள கடந்து வந்தாதான், ஆறுகளுக்குள்ள நடந்தாதான். நீ தண்ணீர்கள் நடக்கும் போது நீ என்ன ஆக மாட்ட? தண்ணீர்களிலே வாசிங்க, ஏசாயா 43:2, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி தழல் உன்னை பற்றாது. எப்பங்க? ஹல்லேலூயா. தண்ணில நீ கால் வச்சு நடந்தாதான். தண்ணி வரதுக்கு முன்னாடி ஐயோ தண்ணி வந்துச்சு ஓடு ஓடு ஓடுனா அங்க ஆண்டவர் வருவாரா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது, when you go through that issueல நீ ஏற்கனவே எடுக்கிறப்பா, அங்கதான் கர்த்தர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவார். உன் சோதனை நேரத்துல எந்த அளவுக்கு நீ வைராக்கியமா இருக்கிற, அங்கதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அங்கதான் மகிமை வெளிப்படும். அங்கதான் தேவன் தோன்றுவார். அங்கதான் என்ன பண்ணுவாரு? நேபுகாத் நேச்சர் இப்ப பாக்குறான், 3 பேரை தானே போட்டோம், 4 பேர் எங்க எப்படி இருக்கிறாங்க? கட்டி போட்டோம். ஆமாப்பா நான் ஒத்துக்கிறேன், கட்டி நெருப்புல போட்டோம், கயிறு அறுந்துட்டு இருக்கோம்.
ஆனா இவங்க கயிறு அருந்து எரிஞ்சு போனமா தெரியல, ஜாலியா நெருப்புக்குள்ள நடக்கிறானுங்க. நான் கீழே பார்க்கும்போது பாக்கெட்ல கை போட்டதுனால அதே போல நடக்கிறானுங்க. நான் நினைக்கிறேன் எப்படி உள்ள எப்படி நடந்தாங்கன்னு தெரியல, உள்ள ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடந்திருக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ மே பி ராங். 4 பேர் உலாவுறாங்களாம் அப்படி. அப்போ 4 பேர் எப்படி உலாவி இருப்பாங்க? 4 பேர் கையை பிடிச்சிருப்பாங்க. கையை பிடிச்சிட்டு ரிங்கா ரிங்கா ரோஸ் சுத்தி சுத்தி வந்திருப்பாங்க. எல்லாம் இந்த பாட்டு மனம் சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே, ஏதோ ஒண்ணு பாடி இருப்பாங்க. அவன் நிச்சயமா என்ன துக்கத்தோட பாடி இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா இப்படி கூட, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அப்புறம் ஸ்தோத்திரம் ஏசப்பா யோசித்து பாருங்க. நம்ம பைபிள ஏதோ படிச்சு போயிடும். ஐயோ, சாத்ராக் மேஷாக் நெருப்புல போட்டாங்க, தேவன் வந்தாரு, தேவகுமாரனாய் வந்தாரு, அதுக்கு பாட்டு கூட எல்லாம் இருக்குது. எழுதப்பட்டது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இப்பயும் சொல்றேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒருத்தரும் அந்த பாதையில கடந்து போகிறது இல்ல. ஒருத்தரும் இயேசுவை போல சிலுவை சுமந்து கொண்டு போய் ஆணிகளால் கடவுப்பட போறது இல்ல. ஒருத்தரும் ரத்தம் சிந்த போகிறது இல்ல. ஒருத்தரும் மரணத்தை இப்படி ஒரு மரணத்தை சந்திக்க போகிறது இல்ல. பட் அத போல ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்க போகிறது? Do you stand strong in faith? உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம ஈஸியா சொல்லலாம், வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். விசுவாசத்தில் நடக்கிறவன் பாக்கியவான், இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். அந்த விசுவாச பாதையில நடந்தாதான் தெரியும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, பைபிள்ல இருக்கிறது அப்படியே எடுத்து சொல்றது ரொம்ப ஈஸி. அதுக்குள்ள கடந்து போகிறவர்களுக்கு தான் அந்த பாதை தெரியும், வேதனை தெரியும். அந்த வேதனை வரும். அந்த வேதனை வழியில நீ நில்லு, உறுதியா நில்லு. கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறாரு, தேவன் மகிமையானதை செய்வாரு என்கிற நம்பிக்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. சோ நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகவும் சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க அடுத்து படிச்சீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இட் டாக்ஸ் அபவுட் ஃபெய்த் தான். நமக்கு இன்னைக்கு இதுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சோ நாம கண்களை மூடுவோம், நாம ஜெபிக்கலாம்.